உன்னை எங்கேயாவது சேஃபாக விட்டு போகிறேன். வெல்கம் டு ஆல்மோஸ்ட் தப்ப தட்டுல சொல்லுறான் ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்றது குரூப்ல கைத்தறி பழகப்பட்ட பழக்கம் இல்ல, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லு ஓகே, மேட்டர் என்ன சொல்லு. ஆமா சரி, வெல்கம் டு ஆட்மோஸ் மூவி லாக். ஆமா, மூவி லாக்னு சொல்லிட்டு ரிவ்யூ தான் சொல்றோம், அதாவது மூவி ரிவ்யூ சொல்லுவோம். அதாவது நீங்க என்ன மூவி பார்த்தோம்? ஆமா, நாங்க இப்ப பாத்துட்டு வந்த மூவி டி சி சி டேக்கன் சொல்லுவான்னு பாக்குறேன், சொல்ல மாட்டான். டிசி. ஆமா, இந்த காமெடி தவிர்த்துருங்க, தவிர்த்துருங்க இந்த காமெடியை. ஆமா, டெல்லி கேபிட்டல்ஸ். டிசினா டெல்லி கேபிட்டல்ஸ்லாம் ஏப்பா நான் படத்துக்கு போறேங்க. முட்டை நீ ஃபுல்லா அவன் ஒரு 1000 காமெடி எழுதி வச்சிருக்கான், அது மொத்தமா சொல்லணும்ப்பா. டிசி, டெக்கன் சார்ஜஸ், டெல்லி கேபிட்டல், வேற ஏதாவது இருக்கா? போதும் பெருசா போகுது. நீங்க ஓகே, படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. குழந்தைகளை கூட்டு போக முடியாது, தயவு செஞ்சு கூட்டு போகாதீங்க. ஜனநாயகன் படத்துக்கு போய் சண்டை போட்டுங்க அதிக. ஆமா, ஏ ரேட்டிங் கொடுத்தாச்சு. உள்ள கொண்டு வர ஏ ரேட்டிங்கா என்ன ரேட்னு தெரியாம வந்துட்டல படம். படத்துக்கு ஏ ரேட்டிங் கொடுத்தாச்சு. அதனால தயவு செஞ்சு குழந்தைய கூட்டு போகாதீங்க. லோக்கல் தர தானே கூட்டு போறாங்க, ஏன்னா ஃபுல்லா பிளட். படம் பேர் போட்டதுல இருந்து முடிவு வரைக்கும் பிளட் தான். ஆனா ஸ்டோரி லைன் பார்த்தா ஒண்ணும் பெருசா இல்ல, ஆனா நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. எங்கேஜிங்கா போகுது படம், எங்கேயுமே போர் அடிக்கல. டிஸ்டன்ட் டான்ஸ் எல்லாம் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரே இதுதான் எடுத்தியா, ஒரே நமக்கு வண்டி போயினே இருக்கும் ஸ்ட்ரைட்டா. அதே மாதிரிதான் நீங்க ஆரம்பிச்சா எங்க போனோமோ அங்க போயிடணுன்ற மாதிரி வண்டி ஃபாஸ்டா போயிடுச்சு. பாசிட்டிவ்னு பார்த்தா நல்லா இருக்கு படம், எங்கேஜிங்கா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் ஆக்டிங், கதையா அப்படியே இருந்திருக்காரு படத்துல. ஆமா, லோகேஷ் மாதிரி தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரியும் தெரியல. ஆப்வியஸ்லி அவர் டைரக்டர் நிறைய பேர் சொல்லியும் கொடுத்திருப்பாரு இப்படி நடிக்கணும்ட்டு. அவரோட கேரக்டர் அந்த ஹீரோனி தான் யாரு எனக்கு தெரியல. ரெண்டாவது ஒரு ஹீரோயின் வந்தாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல. அவதான் அவதான் மெயின். ஆமா, மெயின் நீ அவ்வளவு மெயின், அவங்கதான் மெயின் படத்துல. இன்னொன்னு அவங்க ஆக்டிங் வேற லெவல். சீன்ல கன் எல்லாம் தூக்கிட்டு வந்து பாக்கும்போது சூப்பர். கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்தா முடியும். தேவையில்லாத கண்டென்ட் உசுர வாங்குறது, காமெடி போடுறது, ஏதாவது தெங்கு சொல்லுறானுங்க. அவனுக்கு அவங்கள பார்த்தா ஃபீலிங் வரலையா? அதுக்கப்புறம் கண் எடுத்து உங்க வாய சொருவான்னு ஃபீலிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய விஷயம் என்னன்னா அனிருத் மியூசிக் தெரிக்க விட்டா மனுஷன். அவரு மத்த சாங்ஸ்ல நிறைய பார்த்திருப்போம். ஒரு கல்யாண வீட்டு சீன் ஒண்ணு இருக்கு, அந்த மியூசிக் போய் கேட்டு பாரு. ஒரு மாதிரி கல்யாண வீட்டுக்குள்ள ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபைட் சீனுக்கு என்ன மியூசிக் போட்டா சூப்பரா இருக்கும்னா அப்படியே வச்சு போட்டு வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். கல்யாண மியூசிக்க போட்டுருப்பாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஆனா கல்யாண மியூசிக்கா இருந்தாலும் வேற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் மேட்டர். அந்த மியூசிக்க நிறைய பேர் படம் இன்ட்ரெஸ்ட்ல நோட்டீஸ் பண்ணாம இருக்காதீங்க, அந்த மியூசிக் நோட்டீஸ் பண்ணுங்க, செமையா இருக்கும். அது பாக்க கேக்கும்டா, எல்லாருமே கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, படத்தை தான் முக்கியமா பாப்பாங்க. மியூசிக் அந்த மனுஷன் அவரு சொல்லவே தேவையில்ல, லெஜெண்டா போட்டுருக்கு. என்ன மியூசிக் கொடுத்தாலும் சூப்பரா போடுறாரு, இது வேற லெவல்ல இருந்துச்சுங்க. படம் நிஜமா சூப்பரா இருந்துச்சு. மைனஸ் சொல்லணும், இதுல நெகட்டிவ் பாயிண்ட் நாங்க இதை ஆட் பண்ணோம்னா ஃபுல்லா ரத்தம், பிளட். அதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் என்ன ஸ்டோரின்னு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. ஒரு லைன்ல ஒரு கோடு போட்டு இதான் ஸ்டோரின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஸ்டோரி. என்ன ஸ்டோரின்ட்டு ஒரு இதுவும் எடுத்துக்க முடியல, அவ்வளவுதான். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நம்மளே ஒரு மாதிரி கற்பனையை யோசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்துச்சு. நீங்க பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சா டக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, இதான் ஸ்டோரி லைன் தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு இதுல கனெக்ட் பண்ணி தான் ஸ்டோரி லைனா இருக்குமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு லைன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த லைனை நோக்கி படம் ஃபுல்லா ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் போய் கடற்கடன்னு முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹைலைட்டான விஷயம் சொல்லு, அந்த மியூசிக் தான். அதனால படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அதனால தானே அந்த இன்டர்வல் சீனும் லாஸ்ட் சீன் சூப்பரா மாதிரி போயிடுச்சு. ஆனா மியூசிக் எடுத்துட்டு படத்தை பாத்தீங்கன்னா, ஆமா, ரிச்சாக்கார ரீத கடிக்கலாம பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. புரியல.